பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் மயில் இருந்துட்டு பாக்கியம் சொல்லி கொடுத்த மாதிரியே பாண்டியனோட வீட்டார் கொடுமை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா பாண்டியனோட குடும்பத்தில் இருக்கிறவங்க முத்துவேல் சக்திவேல் இருந்துட்டு பாண்டியன் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவரெல்லாம் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாண்டியனோட குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசினதுனால நம்ம பாக்கியம் கொடுத்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதனால் மொத்த குடும்பமும் வெளியில் வந்துடுறாங்க. பாத்தியம்மா இப்போ அவங்க உண்மையை நிரூபிச்சிட்டாங்க. நம்ம போய் சொன்னதுனால மறுபடியும் இந்த நிலைமைக்கு நிற்கிறோம். இதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உண்மையை மட்டும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீ தான் இந்த வரணும் எங்கே கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிக்கிட்டு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு தள்ளிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த குடும்பம் இப்படி மாறுன்னு நான் என்ன கனவா கண்டேன்? இனிமே என்ன பண்ணி உன் வாழ்க்கையை சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஒரு பக்கம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வேற வழியே இல்லைம்மா, நான் போய் அவர் காலில் விழுறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் அது இவர் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வேணாலையும் மன்னிப்பு கேட்பேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வாசல்லையே காலில் விழுறாங்க. பாக்கியம் இதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.